இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்து பருப்பு குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 கப் எடுத்து துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. அடுப்பை அடிச்சு விட்டுக்குங்க. நெய் 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. நெய் சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்குங்க, தக்காளி போட்டுக்குங்க, கருவேப்பிலை போட்டுக்குங்க. நல்லா வதக்குங்க. கேஸ் சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஜீரகம் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பருப்பை ஊற்ற போகிறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். இன்னொரு முட்டை நம்ம உடச்சி ஊற்றிக்கோம். மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா முட்டை வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ கொத்துப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.